டிவிக்கு ஓட்டு போடுங்க. மக்கள் வரது பெருசு இல்ல. விசில் சின்னத்துல குத்தணும். தலைவர் ஓட்டு விசில் சின்னம். விசில் சின்னம் ஓட்டணும். ராணுவ படை. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மக்கள் படை போதுமா? உதயசூரியனை விரட்டுவோம். மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. ஒரே சலம்பலுங்க. தளபதியை பார்த்து ஒரே சலம்பலா இருக்கு. இங்க பூரா நடுங்கிறானுங்க. அப்படியே எல்லா பக்கமும் ஒரே நடுங்கலாம் இருக்கு. ஒரே பிதிக்கி விட்டாங்களே பிதிக்கி பார்த்துக்க. டிவிக்கே தான். டிவிக்கே எங்க ஓட்டு டிவி கேட்கலாம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோங்க. செம்மையாக பார்த்துங்க. பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோங்க. நாங்கள் அவர் மேலே ஒரு லவ்வுங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு லவ்வுங்க எங்களுக்கு. இல்லை ரொம்ப ஆசைப்பட்டேங்க. எல்லாமே பண்ணுவார். பண்ணுறது அவர் பண்ணுறது பண்ணட்டும். நல்லது பண்ணட்டும். சரிங்களா? எங்களுக்கு எதுவும் வந்து அது வேணும் இது வேணும் நான் கேட்கல. எங்களுக்கு நல்லது பண்ணாவே அதுவே ஓகே தான். நிறைய இருக்குங்க. செம சப்போர்ட் இருக்குங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல. வேற லெவலில் இருக்கும் இங்கே. அதெல்லாம் செம்மையாக மாறுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு வருங்க. நாங்கள் ஃபுல்லாகவே விஜய் கட்சி தானே. விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் நாங்கள் இளைஞர் பாய்ஸ் ஃபுல்லாகவே எங்களுக்குலாம் விஜய் தானே. ஏதோ வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமே ஒன்றுமே நடக்கலை. ஏதோ விஜய் வந்து ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுவார். ஏதோ ஒன்று நடக்கணும். அதனால தான் விஜய்க்கு இந்த வருஷம் நாங்கள் தேர்ந்தெடுத்தா நான் விஜய் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் வாய்ப்பு இருக்குது. விஜய் தான். விஜய்க்கு மட்டும்தான். ப்ரோ இதோ ஸ்டார்டிங் தான் ப்ரோ சொல்கிறேன். கொஞ்சம் கூட எட்டி பாரு. எட்டி நல்லா பாரு. கூட்டம் எங்கேயுமே வந்திருக்காது. என் தலைவனுக்கு மட்டும்தான் பாருங்க. அப்படின்னா பிடிக்க முடியாதுங்களா? வந்து பாரு. சும்மா கத்திக்கிட்டு தானே நடக்காதீங்க. கதையே நடக்காது. 2026 நாங்க சின்னம் விசில் சின்னம் அண்ணா. அஞ்சாண்டு காலமா அதாவது 5 ஆண்டு காலமா கொடுங்கால ஆட்சி தான் போச்சு. எங்க தலைவர் வந்து அதாவது செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வேணுமா? இல்லை செலவு பண்ற 1 ரூபா கூட வேண்டான்னு, அதாவது என்ன செலவு பண்ணா கூட தெரியாது வேணுமா? சொல்லுங்க. கூட்டத்தை பாருங்க. எத்தனை கூட்டம். ஸ்டாலின் முடியட்டும், தளபதி வெல்லட்டும். ஓம் சதி பராசதி தீபுக தீய சதி. அண்ணா ஜெயிச்சு வரணும். புரியல. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வரணும். அவ்வளோதான். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதனால தான். விஜய் என்ன பண்ணாருன்னு தெரியலைங்க. எல்லாரையும் மயக்கிட்டாரு. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா என் பையனை என்ன பண்ணி மயக்கினேன்னு கேட்பாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணி இவ்வளோ மக்களை மயக்கினாருன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அவர் ஜெயிச்சு வரணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. திருப்பூரில் வேலை இல்லாத ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. முன்னாடியெல்லாம் அமெரிக்கா மாதிரி இருக்குது திருப்பூர்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு திருப்பூர் பனியன் கம்பெனியோட நிலைமை. அதை மீண்டும் எங்களுக்கு கம்பெனியை திருப்பி கொண்டு வந்து எங்களுக்கு தளபதி தரணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க. சரிங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பா டிவிக்கே வரணும். கண்டிப்பா டிவிக்கே தான். விசிலுக்கு எல்லாரும் மயக்காம ஓட்டு போட்டுருங்க. தளபதி 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 தளபதி. கண்டிப்பா டிவிக்கே வரணும். தளபதி நீ ஜெயிக்கணும். இன்னைக்கு என்னோடைய வருமானம் 1350 ரூபாயை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வர செலவு எனக்கு 300 ரூபாய். இவ்வளோ செலவு பண்ணி என்னோட வருமானத்தையும் என்னோட செலவையும் செஞ்சுட்டு நான் வந்திருக்கேன். இதே மாதிரி தான் இத்தனை மக்களும் வந்திருக்காங்க. ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரசிகர் கூட்டம்னு சொல்கிறாங்க. ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி போட மாட்டாங்க? என்னுடைய வருமானம் போச்சு. இன்றைக்கி நான் 300 ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளோத்தையும் விட்டுட்டு நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோன்னா எப்படி வருவோம்? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். அவர் தான் முதலமைச்சர் ஆவார். எல்லாத்தையும் அவர் மட்டும்தான் மாற்றுவார். இன்றைக்கி திருப்பூருக்குள்ளே வீடை விற்றுட்டு வேலை செஞ்சு
வீட்டை கட்டினாங்க, இன்னைக்கு வீட்டை விற்றுட்டு லோன் கூட கட்ட முடியாத நிலைமையில திருப்பூருக்குள்ள மக்கள் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் தளபதி வந்து நல்லது செய்வாருன்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்காக எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் மட்டும்தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிப்பார். இத்தனை நாளாக நான் அவர் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஜெயிப்பார். திருப்பூர் மாவட்டத்தில் ஜெயிச்சு அவர் வந்து நிற்பார். நாங்களாம் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுவோம். டிவிக்கே தான் ஜெயிக்கும். மாற்றம் பாருங்க. லேடிஸ்க்கு பாதுகாப்பு வேணுங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால என் அண்ணன் வரணும். நேரில் பார்த்தது இல்லைங்க, இப்போதாங்க பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. விஜய் தாங்க வருவார். விசில் சின்னம் தான் ஜெயிக்கும். நிறைய இருக்குங்க, அவங்களுக்கு அடைக்குதுங்க, பேச முடியல. சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. மாற்றம் வருங்க கண்டிப்பா. விஜய் அண்ணன் தான் வருவாருங்க, அண்ணன் தான் ஜெயிப்பாரு, வருவாரு. அவர் கண்ணை பார்க்கணும், ரொம்ப அழகா இருந்தாரு. அவர் என்னை பார்த்தாருன்னா சிரிச்சாரு. அதுதான் எங்க டிவிக்கோட பவர். டிவிக்கே சின்ன எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர். இந்த வாட்டி எங்க தலைவர் முதலமைச்சர் விஜய், அவ்வளோதான். என்ன ஒன்று பார்க்கவே முடியல, அவ்வளோதானே. ஒன்றும் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சூப்பராக பார்த்துட்டோம். தெரியலையண்ணா, என்னன்னே தெரில, ஆனால் அவரை பிடிக்குது, அவ்வளோதான். தளபதி தான் இந்த வாட்டி. எங்க ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி விஜய் எங்க ஓட்டு விஜய் தான். பார்க்கல, நாங்களாம் நிறைய 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். அவர் உண்மையா இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே பிடிக்குது அவரை. எவ்வளவு தொண்டர்கள் பாத்தீங்களா, எவ்வளவு தொண்டர்கள், எவ்வளவு ரசிகர்கள், எவ்வளவு பேர் வந்து இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். சரிங்களா, எங்களோட டிவிக்கே தான். 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். டிவிக்கே 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 ஓட்டு போடுங்க. பெண்களின் பாதுகாப்பு தளபதியே, டிவிக்கே ஓட்டு போடுங்க. நம்ம அடுத்த சிஎம்ஏ டிவிக்கே. தளபதி தான், என் தங்க தளபதி தான். டிவிக்கே 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 தளபதி தளபதி. பெண்கள் பாதுகாப்பு டிவிக்கே டிவிக்கே. திமுக ஒரு தீசக்தி. தளபதி வந்துட்டாரு, தளபதியா ஜெயிப்பாரு. ஓட் ஃபார் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. திருப்பூர் ஒரு தளபதி கோட்டை. டிவிக்கே தான் பெஸ்ட். திமுக தாத்தா அவ்வளவுதான். டிவிக்கே தான் என் தங்க தலைவா, என் டிவிக்கே தான். டிவிக்கே டிவிக்கே விஜய். ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து விஜயனா தான் வரணும், தளபதி தான் வரணும். விஜய் சார் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால விஜய் சார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாம். ஏன்னா பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் நாங்கள் யாருமே கேட்கல. பிரி பஸ் விட்டாங்க, மரியாதை கிடையாது. பெண்களுக்கு வந்து மெயினாக மரியாதை வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும்னா விஜய் சார் வந்தால் தான் அது நடக்கும். திருப்பூர் ராக்கியாபாளையத்துலேருந்து வரோம். 2026 டிவிக்கே தான் வின் பண்ணோம், கன்ஃபார்ம் 100%. அவர் வரணும், அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வரணும், அவர் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் 100%. எல்லாம் பண்ணுவார், நல்லா தான் பண்ணுவார். அதுக்கு தான் அவர் வரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக 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 வருவார் டிவிக்கே. நான் காங்கேய சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வெள்ளை கோயில். எங்கள் அண்ணனை சூப்பராக பார்த்தோம். எங்கள் அண்ணன் சூப்பராக இருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த தடவை டிவிக்கே தாங்கண்ணா வரும். டிவிக்கே தான் வரும். நாங்கள் வார்டுக்குள்ளே டெய்லியும் போயிட்டு இருக்கிறோம். சப்போர்ட் அதிகமாக டிவிக்கேக்கு தான் இருக்குது. அதிகமாக டிவிக்கே தான் கண்டிப்பாக வரும். நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். அண்ணா அண்ணா அவர் நல்லா செய்வாருங்கண்ணா. கண்டிப்பாக பெண்களுக்கு அதிகமாக நல்லது கண்டிப்பாக செய்வாருண்ணா. மக்களாட்சி வளரும். கண்டிப்பாக இந்த தடவை டிவிக்கே தான். டிவிக்கே டிவிக்கே. ஓட்டா மரம் எத்தனை பேர் வராங்க, நல்லா ஓட்டுண்ணா, கண்டிப்பாக விழுகும். இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 கட்சிக்கு எத்தனை வாட்டி மாற்றி மாற்றி போடுறது. புதுசாக ஒரு ஆள் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆதரவு இருக்குங்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. திருப்பூரில் ஃபுல் சப்போர்ட் இருக்குது விஜய்க்கு. விஜய் எல்லாமே பண்ணுவாருங்க. என்ன பண்ணுவாருன்னு எடுத்து சொல்ல முடியாது, எல்லாமே பண்ணுவார்.
ஃபுல் சப்போர்ட் இருக்குது. எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் அறிவித்த அறிவிப்பெல்லாம் நல்லா இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அது இல்லாமல் ஒரு புது இதாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நல்லா செஞ்சால் சரி வந்தா. ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் பிடிக்குது. நான் திருப்பூர் மாவட்டம் பெருந்தூர்லேருந்து வரேங்க. சரிங்களா? ஸோ தளபதி நம்மளை நம்பி வந்திருக்காரு. ஸோ எல்லாத்தையும் அவர் எந்த அளவுக்கு உச்சத்திலேருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இப்போ நம்மளுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இல்லாமல் தனித்து நமக்கு மக்களுக்காக நல்லதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தால் எந்த கட்சிக்கு வேணால் கூட்டணியாக போய் அவர் காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் காசு சம்பாதிக்க எண்ணத்தில் இங்கே வரல. மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம தான் அவரை ஆதரிக்கணும், அவருக்கு நம்ம தான் ஓட்டு போடணும். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. திருப்பூரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவினாசிபாளையத்துலேருந்து வந்துட்டுருக்கேங்க. வாராவளியெல்லாம் செம கூட்டம். குறைஞ்சபட்சம் எனக்கு 2 லட்சம் அவினாசிலேருந்து வந்துருக்கேன். சாரி, ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. நான் வர வரைக்கும் கூட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதுவே கண்டிப்பாக ஜெயிப்பார். எனக்கு இவங்க தர ஆதரவை பார்த்தா எனக்கு அதிகபட்சமாக நம்பிக்கை இருக்குது. அண்ணா நாங்கள் மண்ணையிலேருந்து வரோம். நாங்கள் வாலிபாளையத்துலேருந்து வரோங்க. நிச்சயமாக இந்த வருஷம் டிவிக்கே தான் வரும். இருக்கிறவங்களுக்கு காரணமே இல்லாமல் தூக்குற காரணம் இருக்குது. எங்கள் தலைவருக்கு வரக்காக காரணம் இருக்குது. புரியல, விஜய் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்து ஆய்வறிக்கை எடுக்கிறாங்களோ அதே வந்தாலும் இன்னும் சிறப்பாக பண்ணுவார்னு நாங்கள் ஆமிபாரத்தில் நம்பிக்கை இருக்குது. திருப்பூர் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, பார்க்குறீங்களே. இல்லை, திருப்பூர் கைத்தமிழ தேர் திருவிழாவாட்டு இருக்குது. இதை விட இந்த மக்களை இந்த கூட்டத்தில் எந்த கட்சி தலைவருக்காக இந்த மாதிரி நிற்பாங்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இது எப்படி சொல்கிறது? திருவிழா தலைவர் வந்தாலே திருவிழா தான். அடிச்சுன்னு இருக்குது. பார்த்தீங்களா சகோதரிகளாக எப்படி சொல்லியிருப்பாரு டிவிக்கேன்னு. இதான் எண்ணம், மக்கள் எண்ணமே மகேஷன் எண்ணம். டிவிக்கே. நாங்களா விக்னேஸ்வர நகர். முதல்ல அவரோட ரசிகருங்க. இப்போ வந்து தலைவராக ஏற்றுக்கிறோம். அது முதல்ல வந்து எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன செய்கிறாருன்னு தான் பார்க்கலாமே. என்ன செய்வார் எதிர்பார்ப்பு வேண்டாம். என்ன தான் செய்கிறாருன்னு பார்க்கலாமே. ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. 60 வருஷமாக 2 ஆட்சி கட்சி மட்டும் மாற்றி போயிட்டே இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தர் உட்காரணும். அவர் கொடுக்குற ஸ்கீம்ஸ்லாம் நல்லா தானே இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது. பார்க்கலாம். ஏங்க நீச்சல் தெரியாமல் போகிறவங்க தாங்க நல்லா நீச்சல் அடித்து போவாங்க. மாறினா நல்லாயிருக்கும். வாய்ப்பு தானே, ஒரு வாட்டி கொடுத்து தான் பார்க்கலாமே. மாற்றி தான் போட்டு பார்க்கலாமே. வாய்ப்பு ஒன்று தானே எல்லாமே. மட்டும் மாற்றுறதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நான் திருப்பூர் வரோம். விஜய் பார்த்தோம், நல்லா இருந்தார். கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்கும். 2 பேர் ஓட்டு போட்டு வேஸ்ட்டாக போகுது. எல்லா பேரும் கொள்ளையடிக்கிறாங்க. இவராச்சும் நல்ல செய்வேன் நம்பிக்கைப்படுறாங்க. 2 பேரும் மாற்றி ஊழல் பண்ணி இது பண்ணி மக்கள் நல்லா செய்யலாம். சரி, எதுவும் சரியில்லை. கற்பழிப்பு அது இது நடக்குது. 2 வயசு குழந்தைகளை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சீமானே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. தேவலாம் விஜய் பற்றி பேசுகிறாரு. எல்லாமே விஜய் மேலே எதிர்க்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டில் நல்லா ஒரு கற்பழிப்பு நடக்குது. பிட்பாயிட்டு திருடு லேடிஸு பாதுகாப்பே இல்லை. இந்த அரசு 2 அரசுமே சரியில்லை. கொஞ்சம் மாற்றம் வந்து நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜய் வந்து ஜெயிப்பார். இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியை கூட உட்காரலாம். அடுத்த ட்ரிப்பு 2031 அடுத்த கண்டிப்பாக செய்யும். இந்த ட்ரிப் கொஞ்சம் மக்கள் தவற விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சி உட்காரணும். அதுக்கப்புறம் தான் அவர் இது பண்ண முடியும். தளபதி பார்த்தோம், நல்லா சூப்பராக ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லா வர யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஓப்பனாக ஒன்று தான், நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. இத்தனை சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து ஓட்டை எல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஓட்டு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். எதிர்க்கட்சி தலைவர் தான் ஓகே. ஆனால் டிவிக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வரணும். எல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸோட இதுதான் இருக்குது. ஓட்டு வந்து எந்த காசுலாம் வாங்குறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவானு, யாருமே வாங்குற கூடக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் வந்து ஜெயிப்போம். தேங்க்யூ. விஜய் பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நான் ரொம்ப நாள் பார்த்ததே இல்லை விஜயை, இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கேன். இவ்வளோ கூட்டம் ஒரு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பெரிய கூட்டம். டிவிக்கே. இந்த 2026 எங்கள் அண்ணன் விஜய் தான் ஜெயிப்பார். எங்களை மாரி இளைஞர் பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். ரொம்ப ஃபுல்லாக 25 வருஷம் ஆட்சி காலத்தில் 2 பேரும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு போட்டி போட்டு இதனால் வரைக்கும் மக்களுக்கு சரியான இதை செய்யலை. அதனால தான் இந்த தடவை நம்ம தமிழக வெற்றி கழகம் முன்னால் இறங்கி முன்னிலையில் நின்று இந்த தடவை பெரும்பாலான வாக்குகள் பெற்று சாதனை படைப்போம். அனைத்து வாக்காளர் பெருமக்களும் டிவிகே வாக்களியுங்கள். 234 தொகுதியிலும் டிவிகே. ஏன்னா ஆளு மாறி வரணும்னா மாற்றமாக வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஆள் இருக்கக்கூடாது, மாற்றமாக வரணும்னா. எல்லாம் விலைவாசியாக ஏறி போச்சு.
தமிழ் மக்கள் என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த இதாக வரணும், மாற்றமாக தான் வரணும். ஆமாம், வந்தால் தான் திருப்பூரே நல்லாயிருக்கும். திருப்பூர் இருக்குதாட்டி மோசமாக போச்சு, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விலைவாசி ஏறி போச்சு. விஜய் தான் இன்னும் வருவார், வேறு யாரும் தமிழ்நாட்டை அசைக்க முடியாது. எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வரணும், சிஎம்மாக வரணும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். அவர் தான் இன்னைக்கு சித்திரை திருவிழா தான் இங்கே எங்கள் அண்ணன் வந்ததால பார்த்தது சந்தோஷம். ஆனால் தமிழ் தேசத்தையும் திராவிடத்தையும் ரெண்டையும் இரு கண்களாக பார்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் தலைவர் விஜய், அவரால் தான் இது ரெண்டும் காக்க முடியும். வேற யாரும் கிடையாது. இப்போ தமிழ் தேசத்தை காக்க முடியாது, பூரா போய் அது மேலே நம்பிக்கை இல்லை. தலைவர் விஜய் அவர்களே திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் ஒன்றா நிறுத்தி இந்த தமிழ் மாநிலத்தில் இருக்க மக்கள் கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி தான். தளபதினால மட்டும்தான் முடியும். டிவிக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. சரியா? காசு கொடுத்து வரல, தானா வர்ற கூட்டம் இதெல்லாம். தளபதிக்கொசரம், எங்க அண்ணனா அவருக்கொசரம் வர்ற கூட்டம் இதெல்லாம். அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தலைவர் வந்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. பெருமளை 4 ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம். நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகிறன்றதுக்காகவே நாங்கள் 3 பேருமே சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஆதரவு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேணும். தலைவர் வரணும், தலைவர் வரணும், தலைவர் வரணும். டிவிக்கு 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 ரெண்டே பேருக்கு தான் பிரச்சனை. ஒன்னு நம்பி ஒன்னு நண்பா. டிவிக்கு 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 வணக்கம். ரெண்டு போட்டி தான், ஒன்னு திமுக ஒன்னு டிவிக்கு. விஜய் மாதிரி ஒரு ஆள் யாரும் வர முடியாது. விஜய் தான் ஜெயிப்பார், கண்டிப்பா முதல்வராக வருவார். மக்கள் துணை. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். போடுங்க அம்மா ஓட்டு, விசில் சின்னத பாட்டு. போடுங்க அம்மா ஓட்டு, விசில் சின்னத பாட்டு. போடுங்க அம்மா ஓட்டு, விசில் சின்னத பாட்டு. டிவிக்கு பயலுகடா கொடூரமா. டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க. மக்களே எல்லாரும் கவனிச்சு கேளுங்க. ஒரு டைம் விஜய்க்கு வாய்ப்பு கொடுங்க, விஜய் அண்ணாவுக்கு. அவரும் வரட்டும், அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. வாய்ப்பு கொடுக்காமையே எதையும் பேசாதீங்க தயவு செஞ்சு. டிவிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. டிவிக்கு தானா, யாராலுமே தடுக்க முடியாது. டிவிக்கு தானா. கூட்டம் ஓட்டா மாற மாட்டாங்க, ஓட்டா மாறும். கூட்டம் ஓட்டா மாற மாட்டாங்க, ஓட்டா மாறும். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். டிவிக்கு 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 ஓட் ஃபார் டிவிக்கு. தளபதி விஜய் வாழ்க. திருப்பூரில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமையணும். கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைப்பார். எல்லாரும் ஓட்டு போடுங்க. டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பு நம்ம தளபதிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். மக்களாகி நாம தான் எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணணும். மாற்றம் கண்டிப்பா ஓட் ஃபார் டிவிகே. மாற்றம் வரணும். 2026 விஜய் தான் சிஎம். ஓட் ஃபார் டிவிகே. 2026 எலெக்ஷன் நாங்கள் தான், கலெக்ஷன் நாங்கள் தான். டிவிகே தான் ஜெயிக்கணும். அண்ணனை பார்க்க வந்தோம், நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளுக்கு மக்களுக்கு வேண்டி அவர் வந்திருக்கிறாரு, நம்ம சப்போர்ட் பண்ணணும். 2026 ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அண்ணனுக்கு ஓட்டு போடணும், எல்லாருமே டிவிக்கே வரும். 2026 கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். நான் இதுக்கு முன்னாடி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தலைவர் பேசும்போது விஜயமங்கலம் வந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கிறேன். திரும்ப இந்த ஏரியாவுக்கு திரும்ப வருவேன். நல்ல கூட்டம். இன்றைக்கி சித்திரை 1 லீவுனால எல்லாத்துக்கும் சௌகரியமாக போச்சு. ஸோ 2026 விஜய் சார் தான். 2026 தளபதி அண்ணன், எங்கள் அண்ணன் தான் வரணும். டிவிக்கே ஓட்டு போடுங்க. எல்லாரும் டிவிகேக்கு மட்டும் ஓட்டு போட்டுருங்க. டிவிக்குங்கிறது ஒரு நெருப்புக்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க டிவிக்குங்கிறது நெருப்புன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, நம்ம அன்றைக்கி நெருப்பு இல்லை, எரிமலையா. எரிமலை என்ன பண்ணும், எவ்வளோ தான் பேசுவாங்க, எவ்வளோ தான் பழகுவாங்க, அவளை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு எப்போ வெடிக்குமோ அப்போ வெடிச்சிடும். சரிங்களா? எப்பவுமே டிவிக்கு ஓட்டு போட்டு வச்சுருங்க. அந்த ரெண்டு கட்சியுமே நம்மளை பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க. 120 இடத்துல மெஜாரிட்டி ஜெயிக்கும் டிவிக்கு. எங்கள் ஓட்டு விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். கரூர் இஷ்யூ மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் அதை விட டபுள் மடங்கு கூட்டம் வந்துச்சு. அங்கே ஒரு இலவும் நடக்கல, ஒரு இலவு கூட நடக்கல. அதே மாதிரி தான் இங்கேயும் திருப்பி காட்டுங்கண்ணா, பரவாயில்ல. கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ வரும்போதும் எந்த ஒரு விபரீதமும் நடக்கல. போகும்போது எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. ஒருத்தர் மூச்சில் கூட அழுகையோ இல்லை எதுவும் கிடையாது.
ஒருத்தர் கையிலையும் காலையும் காயமும் கிடையாது, யாரும் சாகவும் கிடையாது. இப்போ ஒரு மக்கள் கூட அழுதுட்டோ இல்லை எந்த காயத்துலையோ யாரும் போல. அங்கே திரும்பி காட்டுங்க, நான் பரவாயில்ல. அவ்வளோ சந்தோஷத்தோட போகிறாங்க. ஒருத்தர் மூச்சில கூட அவ்வளோ கோவமோ இல்லை சேட்னஸோ எதுவுமே இல்லை. நல்லா திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே தெரியும்னா ஏன் விஜய் வரணும்னு. அவர் கருணாநிதி பண்ணுறதுல ஒரு துளி கூட பண்ண மாட்டார்னா அதை விட டபுள் மடங்கு அவ்வளோ நல்லதையும் மட்டும் தான் பண்ணுவார். தீய சக்தியான திமுக பண்ணுறதுல ஒரு துளி கூட இவர் பண்ண மாட்டாருண்ணா. அவ்வளோதான். கண்டிப்பாக ஜெயிப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி கொடுக்குறேண்ணா. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோமுங்க விஜய் நான் பார்க்குறக்காக தான். ஆமாம், பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆதரிக்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக விஜயநாயக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. விஜயனா தான் வரணும். விஜயனாதே வரணும். ஆனால் என்ன ஒரு ஆசை அப்படின்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு உண்மையால ரசிகராக அவரை வந்து பார்த்துட்டு போகக்கூடாது. எல்லாரும் மக்கள் ஓட்டு போடணும் அவருக்கே. அது ஒரு இருந்தாவே அவர் ஜெயிச்ச மாதிரி தான். இவ்வளோ மக்களுங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இதாக இருக்குது, சினிமாவில் நடிச்சிருக்காரு, கூட்டத்தை பார்க்கலான்னு வந்திருக்காரு. ஆனால் அது அப்படியா இருக்கக்கூடாது. அவர் போட்டு சிஎம் ஆகணும் எப்பயுமே ஜெயிச்சு. அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பாரு. டிவிக்கே ஓட் ஃபார் டிவிக்கே. நான் இங்கே மங்களத்துலேருந்து வரேன். விஜய் பார்க்க வந்தேன். ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்க டைம் கிடச்சி, அதுவும் பார்க்க முடியல. அதுக்குள்ளே போயிட்டார் பேசிட்டு. ரசிகராக பார்க்கல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். விஜய்க்கு தான் போடலான் இருக்கிறேன். என்ன காரணம், இவ்வளோ மக்கள் நம்புகிறாங்க, நம்மளும் நம்புவோம். ஏதோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நிறைய இது சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பெண்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்தி ஆகணும். நம்மளுக்கும் இந்த வீடு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இவர் வந்தார்னா அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பண்ணார்னா ஓகே. இதெல்லாம் பண்ண முடியல, இந்த 5 வருஷத்தில் அவர் சிஎம்மாக எதுவும் பண்ண முடியலனா அவர் சிஎம்லேருந்து அவரே போயிடுவார். அப்படி பண்ணிட்டார்னா இன்னொரு 5-6 எலெக்ஷனுக்கு அவர் தான் சிஎம். அவ்வளோதானே. திருப்பூரை பார்த்தீங்களா இல்லையா? ஒட்டு மொத்தமே திருப்பூர் அவருக்கு தான். அடித்து சொல்கிறேன், அவர் இந்த வருஷம் சிஎம் ஆவார். நான் சொல்கிறேண்ணா, எல்லா மக்களும் சொல்லுவாங்க.